ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்மா அகாடமிலேருந்து உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தர்மா அகாடமி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்கோம். அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்லைட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா இதில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சார் நீங்கள் போகிற வீடியோவோட பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே மெட்டீரியல்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் புக்ஸு, ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ரெடி பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் ஃப்ரீயாக அவைலபிளில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு மெனு பார்லையும் போகலாம், டேரெக்டாகவும் போகலாம். இதில் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆஃப்லைன் டவுன்லோட்ஸுக்கு கீழே. ஸோ அதை ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணால் டேரெக்டாக இப்படி உள்ளே வந்துடும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் போட்டு கொடுத்துருப்போம். ஸோ இது டெமோங்கிறதால சின்னதாக இருக்குது. போக போக நிறையா கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 2022 பிப்ரவரி இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பிடிஎஃப் உள்ளே போகும். கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் டேரெக்டாக பிடிஎஃப் உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜில் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணியும், ஸோ ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணியும் அந்த குவிஸ் டைப்பில் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அட்டெம்ப்ட் நவுன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன், உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிடும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃப்ரீ டெஸ்ட் போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ இதில் தான் பெய்ட் டெஸ்ட்டாக இருந்தாலும் இதில் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பெய்ட் டெஸ்ட் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஸோ எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1976. ஓகேங்களா? ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்ததுக்கு போயிடும். மழைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் போயிடும். பாண்டியர்களோட முக்கிய இறக்குமதி குதிரை. ஸோ அடுத்தது 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வஉசிக்கு உதவியாக இருந்தவர் சுப்பிரமணிய சிவா. கன்வா போர் நடைபெற்றது 527. ஓகேங்களா? ஸோ அடுத்தது காக்ரா போர் நடந்தது 529. சவுசா போர் 1539. ஓகேங்களா? மாலிக் கபூர் எப்போ மாலிக் கபூர் மதுரைக்கு வந்தது 1311. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் ராஜகோபாலாச்சாரி. சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியதுன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். இப்படி சப்மிட் கொடுத்தீங்கனாலே நீங்கள் எத்தனை ஸ்கோர் பண்ணீங்க, எவ்வளோ டைமில் பண்ணீங்க, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். சப்மிட் டெஸ்ட்டு கொடுத்தா உங்களுடைய இதை காட்டிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ரேங்க் லிஸ்ட்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எத்தனை ஸ்கோரு, என்ன ரேட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வீடியோஸ், அதாவது நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோஸையும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நாங்கள் சில வீடியோக்கள் மேக் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் மட்டும் பிரத்யேகமாக கொடுக்குற வீடியோஸையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பெய்டு அப்படின்னா இப்போ ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. பெய்ட் டெஸ்ட் அப்படின்னாலும் இதே ஃபார்மேட் தான். பட் நீங்கள் அதை பெய்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப்பு, டெலகிராம்லலாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ இதை அப்ளிகேஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை நான் ஃபியூச்சரில் நான் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறப்ப சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும், ஒரு ஃபோல்டு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ நெட்வொர்க் எரர் போல் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதில் நான் என்னென்ன டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோமோ அதோட பேர், அதோட ரேட் என்னென்னலாம் காட்டும். ஸோ இப்போ எந்த டெஸ்ட் பேட்சும் கொடுக்கல. இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணால் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்னா டேரெக்டாக இப்படியும் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு போகலாம். ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட்டில் காட்டும். ஓகேங்களா? ஸோ அட்டெம்ப்ட் நான் பண்ணிட்டேங்கிறதால 0ன்னு காட்டுது. அப்படி இல்லைனா அட்டெம்ப்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஃப்ரீ டெஸ்ட்னால் இப்படியும் அட்டன் பண்ணிக்கலாம், இப்படியும் அட்டன் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தாலும் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை காட்டும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாலும் ப்ளே ஸ்டோரில் மேலே ஓகேங்களா. ஸோ அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வேறு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் நம்ம பேர்லேயே. அது வந்து எல்லோ கலரில் பேனர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஸோ அது நம்மளது கிடையாது. அதுக்கு கீழே நம்ம தர்மா அகாடமி யூடியூப் சேனலோட லோகோ கொடுத்து ஒரு தர்மா அகாடமி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்களா. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டி ஓகேங்களா. ஸோ டவுன்லோடிங் ஆகுது. டேரெக்டாக கிளிக் பண்ணால் டவுன்லோடு ஓகேங்களா. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே கிளிக் பண்ணால் டவுன்லோடு உங்களுக்கு அவ்வளோதான் பிடிஎஃப் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் மக்களே. ஸோ வியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் வந்து காசு கொடுக்க போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.